ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சாமானிய குரல் நேன் சேனல்லேருந்து பேசுகிறேன். கொஞ்சம் அந்த பேக் வயர் நான் சொன்ன 4 பாயிண்ட்ஸ்குள்ளே கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் நான் கொடுக்காமல் இருக்கிறேன். ஸோ நம்மளோட வியூஸை பார்த்துட்டு அடுத்து நம்மளோட சேனலோட வரவேற்பை பார்த்துட்டு அடுத்தடுத்து கன்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு 4 days 5 days கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ என்னை மன்னிச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக நடக்கிற இஷ்யூஸ் பற்றி நான் பேசுகிறேன். இப்போ நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு தான் நானும் இருக்கிறேன். ஸோ இதில் நம்ம ரீசெண்ட் நடக்கிற அந்த ஆவணக்கொலை ஒன்று நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயம் அது ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணை, அவன் தம்பி பண்ணியிருக்கிறான். அவனோட தம்பி கொஞ்சம் இஷ்யூ ஆகி அவன் வந்து அந்த பையனை இது பண்ணியிருக்கிறான். ஓகே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அந்த பையன் வந்து தண்டிக்கப்படணும். அது கரெக்டான விஷயந்தான். பட் இதே விஷயத்த நம்ம பெரிய சோசியலிஸ்டாக ஆக்குறோம். நம்ம ஏன் இதே மாதிரி வேறு கேஸ்ட்டில் நடக்கிற விஷயத்தெலாம் நம்ம ஏன் அதை வந்து பெரிய விஷயமாக ஆக்க மாட்டோம்? இதே விஷயம் இன்னொன்று தூத்துக்குடி சைடு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு 2-3 பேர் கஞ்சாவில் ஒரு 2 பேர் தன்னை தம்பி அடித்து கொன்று புதைச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கொலை தானுங்க, எல்லாமே உயிர் தானே. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ஏன் ஒரு மீடியாஸ் வந்து ஏன் பெரிய விஷயம் ஆக்க மாட்டேங்காங்க? எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவனுக்குள்ளேன்னு வந்தால் எல்லா ஹீரோஸு எல்லா டேரக்டர்ஸும் எல்லோரும் அதுக்கு சொல்கிறாங்க. அதுவும் கொலை தான், இதுவும் கொலை தான். அதுக்கும் தண்டிக்கப்படுற மாதிரி அதுக்கு ஈக்குவலான தண்டனை இதுலையும் இருக்கணும்ல. இந்த விஷயத்தை ஏன் பேசவே மாட்டேங்காங்க? இதே விஷயம் நான் ராமநாதபுரத்தில் ஒரு தலித்து பையன் ஒருத்தன் வந்துட்டு ஒரு பொண்ணை இது பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பையனை மர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த எல்லா விஷயத்தையுமே நீதின்னு வேணால் எல்லாத்துக்கும் நீதி இருக்கணுங்க. அது இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்லாம் கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கானா அவனுக்கு தண்டனை எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கணும். ஸோ அதையும் பற்றி பேசுங்க எல்லோரும். ஓகே, தேங்க்யூ.